நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 2 பகுதி 2 கத்ய உரைநடை பாட் 8 பாடம் 8 சிவாஜி கி குரு பக்தி, சிவாஜியின் குரு பக்தி, சிவாஜி கி குரு பக்தி. இந்த பாடத்தை பார்க்கவிருக்கின்றோம். இந்த பாடத்தில் சிவாஜி தன் குரு மேல் எவ்வளவு பக்தி செலுத்தினார், குருவிற்காக எதையும் செய்ய எப்படி தயாராக இருந்தார் என்ற விவரங்களை பார்க்க போகின்றோம். இதை எழுதியவர் கிருஷ்ணானந்தஜி குப்த. சரி, பாடத்தை படிக்கலாமா? பிருஷ்ட சங்கியா 68, பக்கம் எண் 68. कदाचित ही कोई ऐसा विद्यार्थी होगा जो जगत प्रसिद्ध महाराष्ट्र वीर शिवाजी का नाम न जानता हो. உலக புகழ்பெற்ற மகாராஷ்டிர வீரர் சிவாஜியின் பெயரை கேள்விப்படாத மாணவர் எங்கேயாவது தான் இருக்கலாம், அதாவது இருக்கவே முடியாது என்ற பொருளை இந்த வரி கொடுக்கின்றது. கதாச்சித் என்றால் ஒருவேளை, எங்கேயாவது என்ற ஒரு சந்தேகத்தில் குறிக்கும் சொல்லது கதாச்சித். ஐசா வித்யார்த்தி ஹோகா, அப்படிப்பட்ட ஒரு மாணவர் இருக்கலாம். ஜெகத் பிரசித்த, உலக புகழ்பெற்ற மகாராஷ்டிர வீர சிவாஜி, மகாராஷ்டிரத்தின் வீரரான சிவாஜி. நாம் ந சுனாஹோ, பெயரை கேட்காமல் இருந்திருக்கலாம். சிவாஜி கி குரு பக்தி படி விலக்ஷணதி, சிவாஜியின் குரு பக்தி மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. விலக்ஷன் என்றால் தனித்தன்மை வாய்ந்தது, சிறப்பு பெற்றது. குரு பக்தி என்ற சொல் பெண்பால் சொல், எனவே கி என்று வந்துள்ளது. एक बार गुरुजी ने सोचा कि देखें शिवा, गुरुजी शिवाजी को शिवा कहा करते थे, मुझ में सच्ची भक्ति रखता है या नहीं, इस बात की परीक्षा लेनी चाहिए. சிவாஜி தன்மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாரா இல்லையா என்பதை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று குரு நினைத்தார். एक बार, ஒரு முறை, குருஜி நே சோச்சா, குருஜி யோசித்தார். தேகேன், பார்க்கலாம். சிவா என்று குருஜி சிவாஜியை சாதாரணமாக சிவா என்று தான் அழைப்பார். குருஜி சிவாஜிக்கோ சிவா கஹா கர்த்தே தே, சொல்லி வந்தார், அழைத்து வந்தார், சிவா என்று அழைத்து வந்தார். தேகேன், பார்க்கலாம். சிவா முஜ்மே, என் மேல் சச்சி பக்தி ரக்தா ஹே யா நஹி, உண்மையான பக்தி வைத்திருக்கின்றானா இல்லையா என்பதை பார்க்கலாம். இஸ் பாத் கி பரீட்சா லேனி சாஹியே, இது பற்றி பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று குரு நினைத்தார். ये सोचकर स्वामी जी अपने पेट के दर्द का बहाना कर एक पहाड़ की गुफा में जा लेट गए. இப்படியாக யோசித்து அவர் தனக்கு வயிற்று வலி என்று கூறி ஒரு மலை குகையில் சென்று படுத்து கொண்டு விட்டார். ये सोचकर, இப்படியாக யோசித்து, சுவாமிஜி அப்பனே பேட்டுக்கே தர்துக்கா பஹானா கர், தனது வயிற்று வலி என்று கூறிக்கொண்டு, பஹானா என்றால் சாக்கு போக்கு சொல்லுதல், நடித்தல் என்பது பொருள். பேட்டுக்கே தர்துக்கா பஹானா கர், வயிற்று வலி என்ற சாக்கை சொல்லிக்கொண்டு, பஹாடுக்கு குஃபாமே, ஒரு மலையின் குகையில், குஃபா என்றால் குகை, ஜா லேட் கயே, சென்று படுத்து கொண்டார். जब शिवाजी को मालूम हुआ कि स्वामी जी के पेट में बड़ा दर्द है और उसके मारे वे व्याकुल हो रहे हैं, तब शिवाजी तत्काल अपने कुछ साथियों को लेकर वहाँ पहुँचे जहाँ स्वामी जी पड़े हुए थे. அதாவது சிவாஜிக்கு தன் குருவின் வயிற்றில் வலி என்ற செய்தி எப்பொழுது தெரிந்ததோ உடனடியாக தன் நண்பர்களை அழைத்து கொண்டு குருஜி இருக்கும் இடத்திற்கு சென்று சேர்ந்தார் என்பது இந்த வரியின் பொருள். ஜப் சிவாஜிக்கோ மாலும் ஹுவா, எப்பொழுது சிவாஜிக்கு இது தெரிய வந்ததோ, எது? சுவாமிஜி கே பேட் மே படா தர்த் ஹை और उसके मारे वे व्याकुल हो रहे हैं, சுவாமிஜியின் வயிற்றில் வலி, அதன் காரணமாக அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி சிவாஜிக்கு தெரிந்தவுடன்
शिवाजी तत्काल अपने कुछ साथियों को लेकर वहां पहुंचे. சிவாஜி உடனடியாக, தற்கால் என்றால் உடனடியாக, अपने कुछ साथियों को लेकर தனது சில நண்பர்களை அழைத்து கொண்டு वहां पहुंचे அங்கு சென்று அடைந்தார். ஜஹா சுவாமிஜி படே ஹுயே தே, சுவாமிஜி எங்கு படுத்து கொண்டிருந்தாரோ அந்த இடத்திற்கு சிவாஜி தன் நண்பர்களுடன் சென்று அடைந்தார். வியாக்குல் என்றால் கவலைப்படுதல், வருத்தப்படுதல், வேதனைப்படுதல். தத்கால் என்றால் உடனடியாக. சாத்தியோங்கோ லேக்கர் என்றால் நண்பர்களை அழைத்து கொண்டு. தர்த் என்றால் வலி. சரி, स्वामी जी का कष्ट देखकर शिवाजी के हृदय में असह्य वेदना होने लगी. சுவாமி ஜி கா கஷ்ட தேக்கர், சுவாமிஜியின் கஷ்டத்தை பார்த்து, தன் குருவின் கஷ்டத்தை பார்த்து, தேக்கர் என்றால் பார்த்து, சிவாஜி கே ஹிருதயமே, சிவாஜியின் மனதில், இதயத்தில், அசஹ்ய வேதனா, பொறுக்க முடியாத வேதனை, சகித்து கொள்ள முடியாத வேதனை, ஹோனே லகி துவங்கியது, வேதனா ஹோனே லகி வேதனை ஏற்பட துவங்கியது. அசஹ்ய என்றால் பொறுத்து கொள்ள முடியாத, வேதனா என்று சொல் பெண்பால் சொல், எனவே ஹோனே லகி என்று வந்துள்ளது. शिवाजी ने पूछा, गुरुदेव आपका कष्ट देखकर मुझसे रहा नहीं जाता. சிவாஜி கேட்டார். பூச்சா என்றால் கேட்டார், ஆஸ்க்டு. பூச்சா என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ஆஸ்க்டு என்று சொல்வோம், தமிழில் கேட்டார் என்று கூறுகின்றோம். குருதேவ், குருதேவரே, ஆப்கா கஷ்ட தேக்கர், உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து, முஜ்சே ரஹா நஹி ஜாத்தா, என்னால் இருக்க முடியவில்லை. आपके पेट में दर्द होने का क्या कारण है? உங்கள் வயிற்றில் வலி ஏற்படுவதற்கு காரணம் என்ன? क्या कारण है? शीघ्र बताइए, சீக்கிரம் சொல்லுங்கள். तो उसका उपाय किया जाए. शीघ्र बताइए तो, சீக்கிரம் சொல்வீர்கள் என்றால் அதற்கான உபாயத்தை பார்க்கலாம், உபாயத்தை செய்யலாம். உபாய் என்றால் உபாயம் என்று தமிழில் சொல்கின்றோம் அல்லவா, அதுதான் மெத்தட், சொல்யூஷன் என்று கூட சொல்லலாம். அதற்கான உபாயத்தை செய்யலாம் என்று சிவாஜி கூறினார். स्वामीजी, शिवा क्या बताऊं, कल रात से न जाने एकाएक क्या हो गया कि पेट में बड़ा दर्द हो रहा है, चैन ही नहीं पड़ता. स्वामीजी கூறினார், சிவா, क्या बताऊं, என்னத்த சொல்லுவேன், கல் ராத் சே, நேற்று இரவு முதல், ந ஜானே தெரியவில்லை, எகாயக் கியா ஹோ கயா தெரியவில்லை, திடீரென்று என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. எகாயக் என்றால் திடீரென்று. பேட் மே படா தர்து ஹோ ரஹா ஹை, வயிற்றில் மிகுந்த வலி ஏற்படுகின்றது. சைன் ஹி நஹி படுத்தா, நிம்மதியே இல்லை, உறக்கமே இல்லை, வலிக்கிறது என்று கூறி மேலும் கூறினார். தபீசே யஹா படா ஹுவாஹும், அப்பொழுதிலிருந்து இங்கேதான் கிடக்கின்றேன். படா ஹுவாஹும், இங்கே கிடக்கின்றேன். मालूम होता है कि अब मेरा अंतिम समय निकट आ गया है. मालूम होता है, தெரிய வருகின்றது, தென்படுகின்றது, தோன்றுகின்றது. மேரா அந்திம் சமய நிகட் ஆ கயா ஹே, எனது இறுதி நேரம் கிட்டக்க வந்து விட்டது போல தோன்றுகின்றது, அருகில் வந்து விட்டது போல தோன்றுகின்றது என்று குரு கூறினார். स्वामी जी की बात सुनकर शिवाजी की आंखों में आंसू आ गए. சுவாமிஜியின் பேச்சை கேட்டு சிவாஜியின் கண்களில் கண்ணீர் வந்து விட்டன. சுவாமிஜி கி பாத் சுன்கர், சுவாமிஜியின் பேச்சை கேட்டு சிவாஜி கி ஆங்கோமே, சிவாஜியின் கண்களில் ஆசு ஆகையே, கண்ணீர் வந்துவிட்டது. ஆங்க் என்பது பெண்பால் சொல். பொதுவாக எல்லா உடல் பகுதிகளும் ஆண்பால் சொல். ஹாத், பேர், ஷரீர், இது எல்லாமே ஆண்பால் சொல். கண், ஆங்க், ஆங்க் மட்டும்தான் பெண்பால் சொல். அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். वे आंसू पोंछते हुए बोले, गुरुजी आप ऐसी अनिष्ट की बातें मुंह से क्यों निकालते हैं? क्या ऐसी कोई औषधि नहीं है जिससे आपका ये कष्ट दूर हो सके? சிவாஜி கேட்டார். ஆசு போஞ்ச்தே ஹுயே, கண்ணீரை துடைத்து கொண்டு, போஞ்ச்னா என்றால் துடைத்து கொள்ளுதல், போஞ்ச்தே ஹுயே போலே, துடைத்து கொண்டே சொன்னார். குருஜி आप ऐसी अनिष्ट की बात मुंह से
क्यों निकालते हैं? ஏன் இப்படி அனிஷ்ட விஷயங்களை எல்லாம் தேவையில்லாத மனதுக்கு கஷ்டம் கொடுக்கும்படியான விஷயத்தை மூசே வாயிலிருந்து ஏன் சொல்கிறீர்கள்? சொல்லாதீர்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை பேசாதீர்கள், இப்படி பேசாதீர்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டே சொன்னார். அவர் கூறினார் அல்லவா, எனது இறுதி நேரம் வந்துவிட்டது என்று. அதற்கு சிவாஜி பதில் கூறுகின்றார், क्या ऐसी कोई औषधि नहीं है जिससे आपका ये कष्ट दूर हो सके? औषधि என்றால் மருந்து. என்ன அப்படிப்பட்ட மருந்தே இல்லையா? உங்களுடைய வயிற்று வலி நீங்கும்படியாக மருந்தே இல்லையா என்று கேட்டார். ஔஷதி என்றால் மருந்து, ஜிஸ்ஸே இதன் மூலம் ஆப்கா ஏ கஷ்ட தூர் ஹோ சகே, உங்களுடைய இந்த கஷ்டம் விலகும் என்று கேட்டார் சிவாஜி. சுவாமிஜி அதற்கு சுவாமிஜி பதில் கூறுகின்றார், औषधि तो अवश्य है परंतु उसका लाना बड़ा कठिन है. என்ன சொன்னார்? औषधि तो अवश्य है, மருந்து கட்டாயம் இருக்கின்றது, பரந்து ஆனால் உஸ்கா லானா படா கட்டின் ஹே, அதை கொண்டு வருவது மிகவும் கஷ்டம் என்று சுவாமிஜி கூறுகிறார். स्वामी जी की बात सुनकर शिवाजी के सब साथी एक स्वर में बोल उठे. சுவாமிஜியின் பேச்சை கேட்டு சிவாஜியின் நண்பர்கள் அனைவரும் ஒரே குரலில் கூறினார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாக கூறினார்கள். சாத்தி என்றால் நண்பர்கள், சுவாமிஜி கி பாத் சுன்கர் என்றால் சுவாமிஜியின் பேச்சை கேட்டு, ஏக் ஸ்வர்மே என்றால் ஒரே முறையாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போல் உட்டே கூற துவங்கினார்கள். என்ன கூற துவங்கினார்கள்? குருஜி आप औषधि तो बताइए. குருவே, நீங்கள் மருந்தை சொல்லுங்கள். यदि आपकी पीड़ा मिटाने के लिए हमारे प्राणों की भी आवश्यकता आ पड़े तो हम सानंद देने तैयार हैं. உங்களுடைய வயிற்று வலி நீங்குவதானால் நாங்கள் எங்கள் உயிரை கூட மிகவும் மகிழ்ச்சியாக கொடுப்போம் என்று எல்லோரும் சேர்ந்து கூறினார்கள். ஆப்கி பீடா மிட்டானே கேலியே, உங்கள் கஷ்டத்தை நீக்குவதற்காக, மிட்டானே கேலியே என்றால் போக்குவதற்காக, ஹமாரே பிராணோ கி பி, எங்களது உயிரை கூட, ஆவசியகத்தாக எங்கள் உயிருக்கு கூட அவசியம் ஏற்பட்டால் உயிரை கொடுக்க வேண்டும் என்று கூறினால் கூட, ஹம் சானந்த் தேனே தயார் ஹே. சானந்த் என்றால் சந்தோஷத்துடன், ச பிளஸ் ஆனந்த், சானந்த் சந்தோஷத்துடன், தேனே தயார் ஹே கொடுப்பதற்கு தயாராக உள்ளோம் என்று எல்லா மாணவர்களும் சேர்ந்து கூறினார்கள். குருஜி, क्यों शिवा औषधि ला सकेगा? என்ன சிவா, மருந்தை கொண்டு வர முடியுமா? औषधि ला सकेगा, மருந்தை கொண்டு வர முடியுமா? சிவாஜி, குருஜி आप औषधि तो बताइए. குருவே, நீங்கள் மருந்தை சொல்லுங்கள். औषधि तो बताइए, மருந்தை சொல்லுங்களேன் என்று கேட்டார் சிவாஜி. குருஜி, यदि तुम में से कोई जंगल में जाकर बाघिन का दूध ला सके तो अवश्य मेरे पेट की पीड़ा दूर हो सकती है, अन्यथा नहीं. குருஜி சொன்னார், எதி தும்மேசை கோயி, ஒருவேளை உங்களுள் யாராவது ஒருவர், தும்மேசை கோயி என்றால் உங்களுள் யாராவது ஒருவர், ஜங்கல் மே ஜாக்கர் காட்டிற்கு சென்று, பாகின் கா தூத் பெண் புலியின் பால், பாக் பாகின் புலி பெண் புலி, பாகின் என்றால் பெண் புலி, கா தூத் பெண் புலியின் பால், லா சகேதோ கொண்டு வர முடிந்தால், அவசிய மேரே பேட்டுக்கு பீடா நிச்சயமாக எனது வயிற்று வலி, தூர் ஹோ சக்தி ஹே விலகிவிடும், அந்யதா நகி மற்றபடி இல்லை, மற்ற வேறு எந்த வழியும் இல்லை என்று குரு சொன்னார். गुरुजी की बात सुनकर सब एक दूसरे का मुंह ताकने लगे. गुरुजी की बात सुनकर, குருஜியின் பேச்சை கேட்டு எல்லோரும் ஏக் தூசரே கா மூ தாக்கனே லகே, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள துவங்கினார்கள். மூ தாக்குனா என்றால் முகத்தை பார்த்தல். என்னடா இது, ஏதோ சொன்னோம் ஏதோ ஆகிவிட்டதே என்று பிள்ளைகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். भला इतना साहस किसमें था जो जानबूझकर अपने को मृत्यु के मुंह में डाले. भला நல்லது, இத்தனா சாகஸ் கிஸ்மே தா, இவ்வளவு துணிச்சல் யாரில் இருக்கும்? சாகஸ் என்றால் துணிச்சல், யாரிடம் இருக்கும்?
ஜான் பூஜ்கர் தெரிந்து கொண்டே, நன்றாக தெரிந்து கொண்டே, அப்னே கோ தன்னை மிருத்யுக்கே மூமே டாலே, சாவின் வாயில் போடும் அளவிற்கு துணிச்சல் யாரிடம் இருக்கும்? சபனே மௌன தாரன் கர்லியா, எல்லோரும் பேசாமல் இருந்து விட்டார்கள். மௌன தாரன் கர்னா, சுப்சாப் ரெஹனா, சாந்த் ரெஹனா, மௌன ரெஹனா, பேசாமல் இருத்தல். தப் சிவாஜி போலே, அப்பொழுது சிவாஜி கூறினார், குருஜி, इस सेवक को आज्ञा हो तो जाकर बाघिन का दूध लाए, இந்த சேவகனுக்கு கட்டளையிட்டால் சென்று பெண் புலியின் பாலை கொண்டு வருவான் என்று சிவாஜி கூறினார். இஸ் சேவக்கோ, இந்த சேவகனுக்கு, அதாவது தன்னை அவர் குருவின் சேவகன் என்று கூறிக்கொள்கின்றார். இஸ் சேவக்கோ ஆக்ஞா ஹோத்தோ, இந்த சேவகனுக்கு, இந்த வேலைக்காரனுக்கு கட்டளையிட்டால் போய் புலிப்பாலை கொண்டு வருவான் என்று கூறினார் சிவாஜி. शिवा, मैं तुझे अपने प्राणों से भी अधिक प्यारा समझता हूँ. शिवा, நான் உன்னை என் உயிரை காட்டிலும் அதிக பிரியமானவனாக நினைக்கின்றேன். பிராணோ சேபி என்றால் உயிரை காட்டிலும், அதிக் பியாரா மிகுந்த பிரியமானவன், சமஜ்தாகும் என்று கருதுகின்றேன். நீ என் உயிரை விட மேலானவன் என்று நான் நினைக்கின்றேன். अपने सुख के लिए मैं तेरा अनिष्ट नहीं करना चाहता, எனது சுகத்திற்காக உனக்கு கெடுதல் செய்ய நான் விரும்பவில்லை. சுக்குகேலியே என்றால் சுகத்திற்காக, அப்பனே சுக்குகேலியே தனது சுகத்திற்காக, தேரா அனிஷ்ட உனக்கு கெடுதல், உனது கெடுதலுக்கு, நஹி கர்னா சாத்தா செய்ய விரும்பவில்லை, உனக்கு கெடுதல் செய்ய விரும்பவில்லை. ரஹனே தே, இஸ் दूध की कोई आवश्यकता नहीं, रहने दे விட்டுவிடு, வேண்டாம். இஸ் दूध की कोई आवश्यकता नहीं, அந்த பாலிற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. कोई आवश्यकता नहीं, எந்த அவசியமும் இல்லை என்று குரு கூறினார். शिवाजी, गुरुजी, आप किसी बात की चिंता न करें, मैं अभी जाकर आपके लिए बाघिन का दूध लाता हूँ. शिवाजी கூறினார், குருஜி, குருவே, आप किसी बात की चिंता न करें, நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படாதீர்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள். சித்தா என்றால் கவலை, அது ஒரு பெண்பால் சொல், எனவே கீ என்று வந்துள்ளது. பாத் கீ சிந்தா, ந கரே செய்யாதிருப்பீர்களாக. மை அபி ஜாக்கர் இப்பொழுதே சென்று, ஆப்கே லியே உங்களுக்காக, பாகின் கா தூத் லாத்தா ஹூம் புலியின் பாலை கொண்டு வருகின்றேன். தூத் என்பது ஆண்பால் சொல், எனவே கா தூத் என்று வந்துள்ளது. குருஜி, अच्छा शिवा, यदि तेरी यही इच्छा है तो जा, परंतु बहुत शीघ्र आना. அப்பொழுது குருஜி கூறினார், अच्छा शिवा, நல்லது சிவா, यदि तेरी यही इच्छा है, உனக்கு இதுதான் ஆசை என்றால், तो जा போய்விட்டு வா, परंतु बहुत शीघ्र आना, ஆனால் சீக்கிரமாக வந்துவிடு, வந்து விடுவாயாக என்பது பொருள். ஷீக்ர ஆனா என்றால் வந்து விடுவாயாக என்பது பொருள். சிவாஜி, குருஜி, மை அபி ஆயா, இதோ வந்து விட்டேன், இதோ போனேன், வந்தேன் என்று வந்து விடுகின்றேன் என்று சிவாஜி கூறினார். वर्षा ऋतु और अंधेरी काली रात्रि थी. மழைக்காலம், वर्षा ऋतु என்றால் மழைக்காலம், மழைப்பருவம். अंधेरी काली रात्रि थी, அந்தேரி காலி ராத்திரி என்றால் இருட்டு, மிகவும் பயங்கரமான கருப்பான இருட்டு. சாரோ ஓர் வனமே சாந்தி விராஜ் ரஹிதி, நான்கா பக்கங்களிலும் வனத்தில், காட்டில் அமைதி குடிகொண்டு இருந்தது. சாந்தி விராஜ் ரஹிதி என்றால் அமைதி குடிகொண்டு இருந்தது. ஹா, கபி கபி हाथियों की चिंगाड़, सिंहों की गर्जना अवश्य सुनाई पड़ती थी. हाँ, ஆமாம், கபி கபி அங்கங்கே, அவ்வப்பொழுது, ஹாத்தியோங்கி சிங்காடு, சிங்காடு என்றால் பிளிரல், யானைகளின் பிளிரல் சத்தம், சிம்ஹோங்கி கர்ஜனா, சிங்கங்களின் கர்ஜனை சத்தம், அவசிய சுனாயப்படுத்தி தீ, அங்கங்கு கேட்டது. யோசித்து பாருங்கள், எப்படி இருக்கும் அல்லவா? இருட்டு, யானை பிளிர்கின்றது, சிங்கம் கர்ஜிக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் சிவாஜி காட்டிற்கு செல்கின்றார். ஆகாஷ்மே தோச்சார் தாரே திகாயி படுத்தேத்தே, ஆகாயத்தில் 2-4 நட்சத்திரங்கள் தென்பட்டன. திகாயி படுத்தேத்தே, தென்பட்டு கொண்டு இருந்தன. ராத்திரி கே பத்திகோं का पथ प्रदर्शक चंद्रमा भी
शिवाजी के धैर्य की परीक्षा लेने के लिए बादलों में छिपा हुआ था. ராத்திரி கே பதிகோं का पथ प्रदर्शक, இரவில் செல்லும் பயணிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சந்திரமா. பத பிரதர்ஷக் என்றால் கைடு, வழிகாட்டி. ராத்திரி கே பதிக் என்றால் இரவில் பயணம் செல்பவர்கள். சந்திரன், அதாவது இரவில் பயணம் செல்பவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது சந்திரன் அல்லவா, அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். அந்த வழிகாட்டியான சந்திரன் கூட சிவாஜிக்கே தைரியக்கி பரீட்சா லேனே கேலியே, சிவாஜியின் தைரியத்தை பரீட்சை செய்து பார்ப்பதற்காக பாதலோமே சிப்பா ஹுவாதா, மேகங்களில் ஒளிந்து கொண்டு இருந்தது. சந்திரன் கூட ஒளிந்து கொண்டு சிவாஜியை பரீட்சை செய்து கொண்டிருந்தது. ஐசே பயானக் समय में शिवाजी को छोड़कर और किसमें ऐसा साहस है जो अपने गुरु के लिए अपने प्राणों को तुच्छ समझ बाघिन का दूध लाने पर उद्यत हो. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிவாஜியை தவிர வேறு யாரால் முடியும்? அந்த இருட்டில் புலியின் பாலை கொண்டு வரும் அந்த தைரியம் வேறு யாரிடம் இருக்க முடியும் என்று இந்த வரியில் கேட்கப்படுகின்றது. ஐசே பயானக் சமயமே, அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நேரத்தில் சிவாஜி கோ சோடுகர், சிவாஜியை விட்டு விட்டு और किसमें ऐसा साहस है, வேறு யாரிடம் அந்த அளவு துணிச்சல் இருக்கும்? ஜோ அப்னே குரு கேலியே, தனது குருவிற்காக அப்னே பிராணோ கோ துச்ச சமஜ்கர், தனது உயிரையும் துச்சமாக நினைத்து கொண்டு பாகின் கா தூத் லானே பர் உத்யத் ஹோ, புலிப்பாலை கொண்டு வந்துத்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் அந்த துணிச்சல் வேறு யாரிடம் இருக்கும்? உத்யத் ஹோ என்றால் அதிலேயே ஈடுபட்டு செல்வது. சரியா? தன்ய சிவாஜி, தன்ய துமாரி குரு பக்தி. ஆஹா, தன்ய, தன்ய என்றால் யூ ஆர் வெரி கிரேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா, நீ மிகச்சிறந்தவன், மிக புகழ் பெற்றவன், யூ ஆர் வெரி கிரேட். தன்ய துமாரி குரு பக்தி, உன்னுடைய குரு பக்தி மிகவும் சிறந்தது, அற்புதமானது. शिवाजी को उस अंधकारमय प्रदेश में फिरते फिरते लगभग 1 घंटा हो गया, परंतु बाघिन दिखाई न दी. சிவாஜி கோ உஸ் அந்தகாரமய பிரதேஷ் மே, சிவாஜி அந்த இருட்டான ஒரு இடத்தில் ஃபிர்தே ஃபிர்தே சுற்றி சுற்றி லக்பக் 1 घंटा हो गया, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிவிட்டது. பரந்து பாகின் திகாயி நதி, ஆனால் பெண்புலி எங்கும் தென்படவில்லை. திகாயி நதி, தென்படவில்லை. அப் சிவாஜி படி சிந்தாமே படே கி கியா கர்னா சாஹியே, இப்பொழுது சிவாஜி மிகவும் கவலைப்பட்டார், என்ன செய்வது என்று கவலைப்பட்டார். படி சிந்தாமே படே என்றால் மிகுந்த கவலையில் விழுந்தார், ஈடுபட்டார். கியா கர்னா சாஹியே, என்ன செய்ய வேண்டும்? இதர் குருஜி கி சிந்தா லகி ஹுயி தி, இங்கு குருஜியின் கவலை வேற அவர் மனதில் இருந்தது. ஆஹா, குருஜி சீக்கிரம் வர சொல்லி சொன்னாரே, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே என்று குருஜியின் கவலையும் ஒரு புறம் இருந்தது. धीरे धीरे आकाश मंडल में मेघ छा गया, மெல்ல மெல்ல ஆகாசத்தில் மேகங்கள் சூழ்ந்தன. தீரே தீரே, மெல்ல மெல்ல. ஆகாஷ மண்டல் மே, ஆகாச மண்டலத்தில், வான் மண்டலத்தில் மேகு சாகயா, மேகம் சூழ்ந்து கொண்டது. சாகயா, சூழ்ந்து கொண்டது. வர்ஷா பி ஹோனே லகி, மழை பெய்ய துவங்கியது. மழை, வர்ஷா என்பது பெண்பால் சொல், மழை பெய்ய துவங்கியது. சிவாஜி நே தப் பி தைரிய ந சோடா, அப்பொழுதும் சிவாஜி தன் தைரியத்தை விடவில்லை. தைரிய ந சோடா, தைரியத்தை விடவில்லை. தீரே தீரே மூசல்தார் பானி பரசனே லகா, மெல்ல மெல்ல உலக்கை மழை பெய்ய துவங்கியது. உலக்கை மழை என்று கூறுவார்கள், வேகமாக படபட படபட என்று மழை பெய்கின்றது அல்லவா, அதை மூசல்தார் பானி என்று சொல்வார்கள். மூசல்தார் பானி பரசனே லகா, மிக வேகமாக மழை பெய்ய துவங்கியது. शिवाजी पानी बरसने के कारण एक सघन पेड़ के नीचे बैठ गए. शिवाजी पानी बरसने के कारण, மழை பெய்வதனால் पेड़ के नीचे बैठ गए, ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டார். ईश्वर की कृपा से उसी समय एक बाघिन सर्दी से बचने के लिए உசி பேடிக்கே தலே ஆயி. ஈஸ்வர் கி கிருபா சே, ஆண்டவனின் அருளால், கிருபா என்றால் அருள். உசி சமய, அதே நேரத்தில், ஏக் பாகின், ஒரு புலி,
சர்தி சே பச்னே के लिए மழையிலிருந்தும் குளிரிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உசி பேடு கே தலே ஆயி, பேடு கே தலே என்றால் மரத்தின் கீழே, ஆயி வந்தது, உஸ்கே சாத் உஸ்கே தோ பச்சே பி தே, அதனுடன் அதன் 2 குட்டிகளும் குழந்தைகளும் இருந்தன, புலிக்குட்டிகள் அதனுடன் இருந்தன. शिवाजी के हृदय में बाघिन को देखकर कुछ आशा बंधी, परंतु एक कठिनता यह थी कि बाघिन अपना दूध किस तरह दुह लेने देगी. शिवाजी के हृदय में, शिवाजिயின் மனதில் பாகின் கோ தேக்கர் புலியை பார்த்து குச் ஆஷா பந்தி, ஆஷா பந்தி என்றால் சற்று நம்பிக்கை வந்தது. ஆஷா என்றால் நம்பிக்கை, ஹோப், பந்தி நம்பிக்கை குடிகொண்டது. பரந்து ஆனால் ஏ கடினதா ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், யதி கி பாகின் அப்னா தூத் கிஸ் தரா துஹ் லேனே தேகி, இந்த பெண்புலியாகப்பட்டது தனது பாலை எப்படி கறக்க விடும். துஹ்னா என்றால் பால் கறத்தல், பால் கறக்க விடுமா புலி என்ற அந்த ஒரு கஷ்டம் மனதில் தோன்றியது. பாகின் ஆக்கர் சிவாஜி கே பாஸ் ஹி खड़ी हो गई, பெண்புலி சிவாஜியின் அருகில் வந்து நின்று கொண்டது. खड़ी हो गई நின்று கொண்டது. சிவாஜி ने उसके ऊपर हाथ फेरना आरंभ किया, சிவாஜி மெல்ல மெல்ல அதன் மேல் கையால் இப்படி தடவி விடத் துவங்கினார். ஹாத் ஃபேர்னா என்றால் கையால் தடவி விடுதல், அதன் முதுகை மெல்ல தடவி விடுதல். ஃபேர்னா ஆரம்பிக்கியா, அதை மெதுவாக தடவி விட துவங்கினார். பாகின் பி சுப்சாப் खड़ी रही, புலியும் பேசாமல் நின்று கொண்டிருந்தது. சிவாஜி உஸ்ஸே போலே, சிவாஜி அந்த புலியிடம் கூறினார். போலே சொன்னார், கூறினார். மேரே குருஜி கோ पेट के दर्द के कारण बड़ी असह्य पीड़ा हो रही है, எனது குருவிற்கு வயிற்று வலியின் காரணமாக மிகுந்த வேதனை உண்டாகி கொண்டு இருக்கின்றது. குருஜி கோ குருவிற்கு, பேட்டுக்கே தர்துக்கே காரன் வயிற்று வலியின் காரணமாக, படி அசஹ்ய பீடா பொறுத்து கொள்ள முடியாத அளவு வேதனை, ஹோ ரஹி ஹே உண்டாகி கொண்டு இருக்கின்றது. உன்கி உதர் பீடா மிட்டானே के लिए பாகின் கே தூத் கி படி அவசியகத்தா ஹே. உன்கி உதர் பீடா, உதர் பீடா என்றால் வயிற்று வலி. இங்கு பாருங்கள், அல்பப்ரான் தா போட்டிருக்கின்றது உதர் என்பதில். அல்பப்ரான் தா மூன்றாவது தா இருந்தால் வயிறு என்பது பொருள். இதை 4வது தா மகாபிரான் தா போட்டால் உதர் என்றால் அங்கே என்பது பொருள். எனவே எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத வேண்டும். எழுத்துப்பிழை ஆகும்போது வேறு அர்த்தமாகிவிடும். உதர் என்றால் வயிறு, உதர் என்றால் அங்கே. உதர் பீடா என்றால் வயிற்று வலி. மிட்டானே கேலியே போக்குவதற்காக, பாகின் கே தூத் கி படி அவசியகத்தா ஹே பெண்புலியின் பால் மிகவும் தேவைப்படுகின்றது. படி அவசியகத்தா ஹே மிகுந்து தேவைப்படுகின்றது. கியா தோடா சா தூத் லே சக்தா ஹூ, என்ன கொஞ்சம் பால் எடுத்துக்கொள்ளலாமா, எடுத்துக்கொள்ள முடியுமா என்று அந்த பெண்புலியிடம் அவர் கேட்டார், சிவாஜி கேட்டார். ஏ கேக்கர் சிவாஜி अपने साथ जो बर्तन लाए थे उसमें उसका दूध दुहने लगे. ये कह இப்படியாக சொல்லி சிவாஜி अपने साथ जो बर्तन लाए थे தன்னுடன் ஒரு பாத்திரம் கொண்டு வந்திருந்தார். அவர் தன்னிடம் கொண்டு வந்திருந்த பாத்திரத்தில் உஸ்மே அதில் உஸ்கா தூத் துஹ்னே லகே அதன் பாலை கறக்கத் துவங்கினார். துஹ்னே லகே கறக்கத் துவங்கினார். பாகின் ने दूध दुहते समय छू तक न किया. இந்த பெண்புலி தூது துஹத்தே சமய பால் கறக்கும் பொழுது சூ தக் நஹி கியா, உஷ் என்று கூட சொல்லவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை, அது ஒன்றும் சத்தமும் இடவில்லை. ஓ கபிலா காய் கி தர சீதி கடி ரஹி, அது சாதுவான பசுவை போல, கபிலா காய் என்றால் சாதுவான பசுவை போல, சீதி கடி ரஹி நேராக நின்று கொண்டிருந்தது. इस 20वीं शताब्दी के नई रोशनी वाले सभ्यगण अवश्य इस बात को निरी गप समझेंगे. वो कपिला गाय की तरह सीधी खड़ी रही. கபிலா காய் என்பது ஒரு வகை பசு, மிகவும் உயர்ந்த ரக பசு என்று கூறுவார்கள்.
இந்த கபில முனிவரின் பெயரினால் அதற்கு கபிலா காய் என்று பெயர் வந்தது என்று கூறுவார்கள். மிக உயர்ந்த ரக பசு, மிகவும் அற்புதமான பாலை கொடுக்கும். அதன் பாலில் மிகுந்த சத்துக்கள் உள்ளன என்று கூறுகின்றார்கள். அது மிகவும் சாதுவாக இருக்கும். இந்த புலியும் அந்த கபிலா காய் போன்று சீதி கடிரகி, நேராக நின்று கொண்டிருந்தது, பசுவை போல நின்று கொண்டிருந்தது. इस 20वीं शताब्दी के नई रोशनी वाले सभ्यगण अवश्य इस बात को निरी गप समझेंगे. इस 20वीं शताब्दी के இந்த 20ஆம் நூற்றாண்டின் நயி ரோஷினி வாலே, புதிய பிரகாசம் எல்லாம் பார்க்கின்ற, புதிய புதிய விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற சப்யகன், நாகரீகம் உடையவர்கள், நாகரீகம் என்று கூறிக்கொண்டு இருப்பவர்கள், புதிய நாகரிகத்தில் வாழ்பவர்கள், அவசிய இஸ் பாத்கோ, நிச்சயமாக இந்த பேச்சை கேட்டு நெறி கப்பு சம்ஜேங்கே, வெறும் புழுகு, கப்பு என்றால் புழுகு, தமிழில் பேசும்போது கூட கப்சா என்று சொல்லுவோம் தெரியுமா, அதுபோல நெறி கப்பு சம்ஜேங்கே, வெறும் புழுகு என்று நினைப்பார்கள். அதாவது இந்த புலியை அவர் கறந்தார், அது பசு போல நின்று கொண்டிருந்தது என்பதையெல்லாம் கேட்டால் இந்த காலத்து மக்கள் வெறும் பொய் என்று கூறுவார்கள். कहेंगे क्या यह भी संभव है कि मनुष्य भागिन का दूध दुहे और वो चुपचाप खड़ी रहे. அவர்கள் கூறுவார்கள், கहेंगे கூறுவார்கள், அட क्या यह भी संभव है, என்ன இது முடியுமா என்ன, कि मनुष्य भागिन का दूध दुहे, மனிதன் புலியின் பாலை கறப்பதாவது, और वो चुपचाप खड़ी रहे, அது பேசாமல் நிற்பதாவது, இது நடக்கக்கூடிய காரியமா என்று இன்றைய மக்கள் பேசலாம். ஏ பில்குல் அசத்திய ஹே, இது முற்றிலும் பொய் என்று கூட கூறலாம். பில்குல் அசத்திய என்றால் முற்றிலும் பொய். ये कार्य मनुष्य की सामर्थ्य से बाहर है, இந்த செயல் மனிதனின் சாமர்த்தியத்திற்கு அப்பாற்பட்டது, மனிதனின் செயலுக்கு அப்பாற்பட்டது, மனிதனின் திறமைக்கு அப்பாற்பட்டது என்று அவர்கள் கருதலாம். சிவாஜி மனுஷ்ய அவசியத்தே, ஆமாம் சிவாஜி மனிதர்தான், பரந்து உன்கோ ஆக்ஞா தேனே வாலே சமர்த்த குரு ராம்தாஸ் மனுஷ்ய நஹிதே, ஆனால் அவருக்கு கட்டளை அளித்த அவரது குரு சமர்த்த ராமதாஸ் சாதாரண மனிதர் அல்ல. மனுஷ்ய அவசியத்தே என்றால் நிச்சயமாக அவர் மனிதர்தான் என்பது பொருள். பரந்து என்றால் ஆனால், ஆக்ஞா தேனே வாலே என்றால் கட்டளை அளித்த, அவருக்கு கட்டளை அளித்த சமர்த்த குரு ராம்தாஸ், அவர் சமர்த்த குரு ராம்தாஸ் என்பவர் மனுஷ்ய நஹிதே, மனிதர் அல்ல. வே மனுஷ்ய ரூப்மே ஏக் தைவி சக்தி தே, அவர் மனித உருவில் இருந்த ஒரு தெய்வீக சக்தி ஆவார். தெய்வீ சக்தி என்றால் தெய்வீக சக்தி. உன்ஹி கி ஆக்ஞா சே சிவாஜி தூத் லேனே கயே, அவரது கட்டளையின் பெயரில்தான் சிவாஜி பால் எடுக்கச் சென்றார், பால் எடுத்து வரச் சென்றார். உன்ஹி கி ஆக்ஞா சே, அவரது கட்டளை மாத்திரத்தில்தான் சிவாஜி दूध लेने गए, சிவாஜி பால் கொண்டு வர சென்றார். भला इतना साहस किसमें है कि फिर कोई शिवाजी का बाल भी बांका कर सके. அப்படி இருக்கும் பொழுது, भला அப்படி இருக்கும் பொழுது, इतना साहस किसमें है, இவ்வளவு துணிச்சல் யாரிடம் இருக்கும், कोई शिवाजी का बाल भी बांका कर सके, அவரது தலை முடியை கூட எடுத்து கெடுக்கும் சக்தி யாரிடம் இருக்க முடியும். அதாவது அவரது குரு ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தவர், அவரது கட்டளையின் பெயரில் தான் சிவாஜி சென்றிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது சிவாஜிக்கு ஒரு சிறிய கஷ்டம் கூட யாரால் கொடுத்து விட முடியும் என்பதுதான் இந்த வரியின் பொருள். சரியா? ஏக் பாத் और है, இன்னும் ஒரு விஷயமும் உள்ளது. क्या पशुओं में प्रेम नहीं होता, என்ன மிருகங்களில் அன்பு இருக்காதா? பசுவோமே, மிருகங்களில் பிரேம் நஹி ஹோத்தா, அன்பு இருப்பதில்லையா? கியா உன்மே தயாலுதா நஹி ஹோத்தி, என்ன அவர்களிடம்
இரக்கம் இருக்காதா, கருணை இருக்காதா? தயாலுதா என்றால் கருணை, இரக்கம். நஹி ஹோத்தி இருக்காதா? बाघिन ने जब समझ लिया कि ये मनुष्य मेरा अनिष्ट नहीं करना चाहता बल्कि थोड़ा सा दूध चाहता है, तब वो चुपचाप खड़ी रही. புலி புரிந்து கொண்டு விட்டது, இந்த மனிதன் எனக்கு கெடுதல் செய்ய வரவில்லை, ஆனால் சிறிது பால் விரும்புகின்றான், அந்த பாலை கொடுத்தால் என்ன என்று நினைத்து கொண்டு இது பேசாமல் நின்று கொண்டு இருந்தது. அப்படியும் இருக்கலாம் அல்லவா என்று எழுத்தாளர் கேட்கின்றார். பாகின்னே ஏ சமஜ்லியா, புலி இதை புரிந்து கொண்டு விட்டது. சமஜ்லியா புரிந்து கொண்டு விட்டது. கி ஏ மனுஷ்ய மேரா அனிஷ்ட நஹி கர்னா சாத்தா, இந்த மனிதன் எனக்கு கெடுதல் செய்ய விரும்பவில்லை. அனிஷ்ட என்றால் கெடுதல், இஷ்ட அதற்கு எதிர்ப்பதம் அனிஷ்ட. இது கெடுதல் எதுவும் செய்ய இவன் வரவில்லை. பல்கி ஆனால் தோடா சா தூத் சாத்தா ஹை, சிறிது பால் விரும்புகின்றான். தப்பி ஓ சுப்சாப் கடி ரஹி, அது புரிந்து கொண்டதனால் அது பேசாமல் நின்று கொண்டிருந்தது. சுப்சாப் खड़ी रही, பேசாமல் நின்று கொண்டிருந்தது. यदि शिवाजी चाहते कि मैं इसे भय दिखाकर दूध ले लूं तो क्या यह संभव था? यदि ஒருவேளை சிவாஜி சாஹ்தே கி, சிவாஜி நினைத்திருந்தால், ஆசைப்பட்டிருந்தால், மை இசே பய திகாக்கர் தூத் லே லூ, இதை நான் பயம் காட்டி பயமுறுத்தி பாலை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் நினைத்திருந்தால், கியா ய சம்பவ்தா, அது முடிந்திருக்குமா, அது நடந்திருக்க கூடுமா? சம்பவ்தா நடந்திருக்க கூடுமா? वो वहीं पर शिवाजी के ऊपर चढ़ बैठती, அப்படி நினைத்திருந்தால் वहीं पर அங்கேயே சிவாஜி கே ஊப்பர் चढ़ बैठती, சிவாஜியின் மேல் ஏறி ஆக்கிரமித்திருக்கும். சடு பைட்தி, சடு பைட்தி என்றால் ஆக்கிரமித்து அமர்ந்திருக்கும் என்பது பொருள். அதாவது பயமுறுத்தி அதில் வாங்கியிருக்க முடியாது, அன்பாக கேட்டதனால் அது கொடுத்தது என்று ஆசிரியர் கூறுகின்றார். जब शिवाजी दूध दूह चुके तब बाघिन एक और खड़ी हो गई. சிவாஜி பால் கறந்து முடித்த பிறகு அந்த புலி ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு விட்டது. ஜப் சிவாஜி தூத் துஹ் சுகே, எப்பொழுது சிவாஜி பால் கறந்து முடித்து விட்டாரோ, தப் அப்பொழுது, பாகின் ஏகோர் கடி ஹோகயி, புலி ஒரு மூலையில் நின்று கொண்டு விட்டது. சிவாஜி भी दूध लेकर अपने डेरे की ओर चल पड़े, சிவாஜியும் பாலை எடுத்துக்கொண்டு தனது முகாமை நோக்கி சென்றார். டேரே என்றால் தங்கி இருக்கும் இடம், அதை நோக்கி சென்றார். கி ஓர் சல்படே, அதை நோக்கி சென்றார். शिवाजी ने दूध लाकर गुरुजी को दे दिया और बोले, சிவாஜி பால் கொண்டு வந்து குருவிடம் கொடுத்து கூறினார். சிவாஜி நே दूध लाकर गुरुजी को दे दिया, சிவாஜி பாலை கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தார். और बोले, பிறகு பேசினார். लीजिए आपके प्रताप से मैं बड़ी निर्विघ्नता से बाघिन का दूध ले आया हूँ. लीजिए எடுத்துக்கொள்ளுங்கள். आपके प्रताप से உங்களது பெருமையினால், मैं बड़ी निर्विघ्नता से बाघिन का दूध ले आया हूँ. मैं बड़ी निर्विघ्नता से, நான் எந்த தடையும் இல்லாமல், விக்ன என்றால் தடை, நிர்விக்ன என்றால் தடை இல்லாமல், எந்த ஒரு பெரிய தடையும் இல்லாமல், பாகின் கா தூத் லே ஆயாஹூ, புலியின் பாலை கொண்டு வந்திருக்கின்றேன். அதாவது உங்களது பெருமையின் காரணமாக எந்த தடையும் இன்றி பாலை கொண்டு வந்தேன், புலிப்பாலை கொண்டு வந்தேன் என்று அனைத்து புகழையும் குருவிற்கே அவர் சமர்ப்பித்தார். समर्थ महाराज शिवाजी की ऐसी भक्ति देखकर बड़े चकित हुए. समर्थ महाराज அவரது பெயர், குருவின் பெயர் அது. சிவாஜி கி ஐசி பக்தி தேக்கர், சிவாஜியின் அப்படிப்பட்ட ஒரு பக்தியை பார்த்து படே சகித் ஹுயே, மிகவும் ஆச்சரியம் அடைந்து போனார். உன்ஹே படா ஹர்ஷ் ஹுவா கி சிவா
अपनी परीक्षा में उत्तीर्ण हो गया. उन्हें बड़ा हर्ष हुआ. ஹர்ஷ் என்றால் சந்தோஷம். அவர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். என்ன, எதற்காக சந்தோஷம் அடைந்தார்? சிவா அப்னி பரீட்சாமே உத்தீர்ண ஹோகயா. சிவாஜி தனக்கு அளிக்கப்பட்ட பரீட்சையில் தேர்ந்து விட்டார். உத்தீர்ண ஹோகயா என்றால் தேர்ந்து விட்டார், பாஸ் ஆகிவிட்டார் என்று அவர் சந்தோஷப்பட்டார். வே போலே, அவர் கூறினார், சிவா தன்ய தும்கோ. ஆஹா சிவா, நீ வாழ்க, உனக்கு நல்லது நடக்கட்டும். धन्य है तेरी माता जीजाबाई की जिसकी कोख से ऐसा पुरुष रत्न उत्पन्न हुआ. धन्य है तेरी माता, உனது தாயார் சிறப்படைந்தவளாவாள். ஜின்கி கோக் சே, அவளது கர்ப்பத்திலிருந்து, கோக் என்றால் கர்ப்பம், அவளது கர்ப்பத்திலிருந்து ஐசா புருஷ ரத்ன உற்பன்ன ஹுவா, இப்படிப்பட்ட புருஷ ரத்ன, மனிதருள் மாணிக்கம், புருஷ ரத்ன என்றால் மனிதருள் மாணிக்கம் ஆகப்பட்ட நீ, மனிதருள் மாணிக்கமான நீ பிறந்திருக்கின்றாய் அவளது கர்ப்பத்திலிருந்து. எனவே அவள் சிறப்படைந்தாள். தன்யஹே தேரி மாதா. சிவா முஜே दूध की बिल्कुल आवश्यकता न थी. சிவா முஜே, எனக்கு दूध की बिल्कुल आवश्यकता न थी, எனக்கு பால் தேவைப்படவே இல்லை, முற்றிலும் தேவைப்படவில்லை. அவசியகத்தா என்றால் தேவை, அவசியகத்தா ந தி என்றால் அவசியம் படவில்லை, தேவைப்படவில்லை. மை கேவல் தேரி பரீட்சா லேனா சாஹ்தா தா. நான் உன்னை பரீட்சை செய்ய விரும்பினேன், நான் உன்னை பரீட்சை செய்ய விரும்பினேன், அவ்வளவுதான். கேவல் என்றால் ஒன்லி, ஒன்லி ஐ வாண்டட் டு டெஸ்ட் யூ, உன்னை பரீட்சை செய்ய விரும்பினேன். மைனே வியர்த்த தும்கோ இத்தனா கஷ்ட தியா. நான் தேவையில்லாமல் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து விட்டேன். வியர்த்த என்றால் வேஸ்ட், தேவையில்லாமல் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து விட்டேன். ஏ கேக்கர் குருஜி நே சிவாஜி கோ अपनी छाती से लगा लिया और बोले. இப்படியாக சொல்லிவிட்டு குரு சிவாஜியை ஆற தழுவிக்கொண்டார். சாத்தி சே லகா லியா என்றால் மார்புடன் ஆற தழுவிக்கொண்டார் என்பது பொருள். और बोले, பிறகு கூறினார், शिवा मैं तुझे आशीर्वाद देता हूँ कि जिस कार्य का बीड़ा तूने उठाया है उसमें सफल हो. शिवा मैं तुझे आशीर्वाद देता हूँ. शिवा உனக்கு நான் ஆசீர்வாதம் அளிக்கின்றேன். துஜே உனக்கு ஆசீர்வாத் தேத்தா ஹூம், ஆசீர்வாதம் அளிக்கின்றேன். ஜிஸ் காரியக்கா பீடா தூணே உठाया. பீடா உठाना என்றால் பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல். நீ எந்த செயலுக்காக பொறுப்பெடுத்து கொண்டாலும், ஜிஸ் காரியக்கா பீடா துணை உठाया, எந்த ஒரு செயலை செய்வதற்கான பொறுப்பை நீ எடுத்துக்கொண்டாலும், உஸ்மே சபல் ஹோ, அதில் நீ வெற்றி அடைவாய். अपने देश का उद्धार कर शत्रुओं का दमन करने में समर्थ हो. अपने देश का उद्धार, உனது தேசத்தை நீ உன்னதம் அடைய செய்வாய், பெருமை அடைய செய்வாய், முன்னேற்றுவாய். உத்தார் என்றால் இந்த தேசத்தை காப்பாற்றுதல், முன்னேற்ற செய்தல் என்பது பொருள். உனது தேசத்தை நீ முன்னேறச் செய்வாய், காப்பாற்றுவாய். சத்ருவோं का दमन करने में समर्थ हो. சத்ருக்களை அடக்குவதில் நீ திறமைசாலியாக விளங்குவாய். சத்ருவோங்கா தமன் கர்னா என்றால் சத்ருக்களை ஜெயித்தல், அடக்குதல் என்பது பொருள். சத்ரு என்றால் விரோதி, விரோதிகளை நீ ஜெயிப்பாய், அடக்குவாய், இதில் திறமை வாய்ந்தவனாக இருப்பாய். சமர்த்த என்றால் திறமை கொண்ட என்பது பொருள். சரியா? ஜப் தக் பிருத்வி பர் ஹிந்து மாத்திர ஹே தேரா நாம் அமர் ரஹே. ஜப் தக் பிருத்வி பர் ஹிந்து மாத்திர ஹே, இந்த பூமியில் இந்துக்கள் இருக்கும் வரையில், இந்து சமுதாயம் இருக்கும் வரையில், தேரா நாம் அமர் ரஹே, உனது பெயர் என்றும் நிலைத்திருக்கும் என்று அவர் ஆசிகள் வழங்கினார். हे ईश्वर, इस भारत भूमि पर अब फिर शिवाजी के सदृश वीर, श्रेष्ठ गुरु भक्त और देशभक्ति पुरुष रत्न जन्म लें. இறுதியாக எழுத்தாளர் கேட்கின்றார், ஹே ஈஸ்வர், ஆண்டவனே, இஸ் பாரத பூமி பர், இந்த பாரத பூமியில், இந்தியாவில், அப் ஃபிர் சிவாஜி கே சதுருஷ், இப்பொழுது மீண்டும், ஃபிர் என்றால் மீண்டும்,
சிவாஜிக்கே சதுருஷ் என்றால் சிவாஜியை போன்ற வீர சிரேஷ்ட குருபக்த, வீரன் மற்றும் சிறந்த குருபக்தன். ஆர் தேசபக்தி புருஷ ரத்ன, தேசபக்தி நிறைந்த புருஷ ரத்ன, மனிதருள் மாணிக்கம், மாணிக்கங்கள் ஜன்மலே பிறக்கட்டும். அதாவது ஆண்டவனே, இந்த பாரத பூமியில் மீண்டும் சிவாஜியை போன்ற வீரர்கள், நல்ல குரு பக்தர்கள், தேசபக்தி நிறைந்தவர்கள் பிறக்கட்டும் என்று இந்த ஆசிரியர் வேண்டி கேட்டுக்கொள்கின்றார். சரியா? இப்பொழுது இந்த பாடத்தின் கடின் சப்தார்த்த, கடினமான சொற்கள் என்னென்ன என்று பார்ப்போம், அதன் பொருளையும் பார்ப்போம். விலக்ஷன் விசிஷ்ட, தனிச்சிறப்பு வாய்ந்த. எகாயக் அச்சானக் திடீரென்று. தாக்குனா தேக்னா பார்த்தல். வியாக்குல் ஹோனா சிந்தித் ஹோனா கவலைப்படுதல். ஔஷதி தவா மருந்து. ஜான் பூஜ்கர் சோச் சமஜ்கர் நன்றாக தெரிந்தே. சரி, இந்த பாடம் நன்றாக புரிந்ததா? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அப்படி என்றால் ஒரு லைக் கொடுக்கவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பயனடையவும். சரியா? தன்யவாத். நன்றி.